தூங்குறது கூட தெரியாம எப்படி படுத்துட்டு இருக்குங்க பாருங்களேன். நேத்தே சொல்லிட்டேன் இன்னைக்கு கோயிலுக்கு போறேன்னு, ஆனா இப்படி தூங்குறீங்களே பசங்களா. சாமி கோயிலுக்கு பூஜை பொருள் வாங்க உங்க அப்பா போயிருந்தாரு. போகும்போதே சொல்லியிருந்தாரு நான் வரதுக்குள்ள கிளம்பி ரெடியா இருங்கன்னு. ஆனா நீங்க இன்னமும் தூங்குறீங்க. ஆதிரா எழுந்துடுங்கம்மா. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க இல்லாம நானும் அப்பாவும் மட்டும்தான் போக போறோம். பாத்துனே இருங்க. ஆதிரா எழுந்துடு, டைம் ஆச்சு பிறகு. நம்ம ரொம்ப நேரம் தூங்கிட்டோம். பசங்க வரதுக்குள்ள வாசலை பெருக்கி ஒரு கோலத்தை போட்டுரும். அப்பா பெருக்கி ஒரு கோலத்தை போட்டாச்சு. டேய் அங்கிருந்து எழுப்பி உங்களை இங்க அமைச்சா இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கீங்களா? அப்பா வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், உங்க தோலை பின்னிடுவார். போய் சீக்கிரமா குளிச்சுட்டு வாங்கடா. ஓகேம்மா, நீ டென்ஷன் ஆகாத. 5 நிமிஷத்துல நாங்க எப்படி ரெடி ஆகி உன் முன்னாடி வந்து நிக்கிறோம்னு பாரு. எப்பா இந்த காப்பிய குடிக்க இப்பதான் எனக்கு டைம் கிடைச்சது. காலையில நான் 4 மணிக்கு எழுந்துச்சேனா, அதுல இருந்தே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. இவங்க அப்பா வேற போனாரு, எப்ப வருவாரோ தெரியலையே. அடடே அவரே போன் பண்ணிட்டாரு. 100 ஆயுசு பழக்கு. ஹலோ, என்னம்மா எல்லாரும் ரெடி ஆயிட்டீங்களா? நான் கடையில இருந்து கிளம்புறேன். இன்னும் 10 நிமிஷத்துல வீட்டுல இருப்பேன். சட்டுப்பட்டு 3 பேரும் வீட்டை பூட்டின்னு வெளியே நில்லுங்க. சரிங்க, நாங்க எல்லாருமே இங்க ரெடி. நீங்க வந்தா மட்டும் போதும். பசங்களா, அப்பா 10 நிமிஷத்துல வந்துருவாராம். அதுக்குள்ள சாப்பிட்டு முடிச்சிடலாம். வாங்க வாங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச லெமன் ரைஸ், உருளைக்கிழங்கு பொரியல் தான் செஞ்சு வச்சிருக்கேன். அதனால மிச்சம் வைக்காம அழகா சாப்பிட்டுங்க. நீங்க சாப்பிட்டுட்டே இருங்க, நான் போயிட்டு பொங்கல் வைக்க தேவையான பொருளை எடுத்து வச்சுட்டு வரேன். பச்சரிசி, வெல்லம், நெய், பூவு, பொங்கல் வைக்க பாத்திரம் எல்லாம் கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறேன். அடடே ஆரன் சவுண்ட் கேக்குது. ஆதிரா அப்பா வந்துட்டாரு பழக்கு. வெளியே வாங்கடா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.